சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இந்த பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதுபோல இந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் என்ன பண்ணப்பட்டது, ஒரு பேம்பர்ஸ் மாதிரி கொடுக்கப்பட்டது. குழந்தை வளர்ந்த உடனே நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை யூஸ் பண்ண மாட்டோம். குழந்தைக்கே தெரிஞ்சிடும், வளர்ந்த பிள்ளை என்ன பண்ணும், தானாய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடும். ஆனா குழந்தைக்கு பாத்தீங்களா பேம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். கலாத்தியர்ல வாசிக்கிறோம், ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. வளர்ந்த பிறகு பேம்பர்ஸ் தேவையில்லையே. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டிலே மிகவும் முக்கியமானதாய் இருந்தது. அவர்கள் குழந்தைகளா இருந்தார்கள். அப்ப அவங்க என்ன பண்ண வேண்டி இருந்ததுன்னா, காப்பாற்ற வேண்டி இருந்துச்சு. அவன் பாவி என்கிற குற்ற உணர்வுல அவன் நிற்கும் போது ஓகே 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 இந்தா பேம்பர்ஸ் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி பலிகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணினார்.